ASHWIN career guidance expert. Class 12 students and parents board examination முடிஞ்ச கையோட என்ஜினியரிங் காலேஜை போய் நேரில் விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்லது யாரோ ஒருவர் போகிற போக்கில் அந்த காலேஜ் எல்லாம் சூப்பர் காலேஜ் ஆச்சே அப்படின்னு சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த காலேஜுக்கும் போவாங்க. இதில் புத்திசாலிகள் யார், முட்டாளாக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றின தீவிரமான ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. இந்த இடத்துல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 12th படித்து முடித்து நீங்கள் போய் ஜாயின் ஆகக்கூடிய காலேஜஸ் தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, காலேஜ் வந்து பயங்கர பிராண்டு, டீச்சர்ஸ்லாம் பெருசாக நடத்த மாட்டாங்க. அந்த ஸ்கில்லை கற்றுக்கோ இந்த ஸ்கில்லை கற்றுக்கோன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நாங்களாக யூடியூப்பில் கூகுளில் ப்ளேஸ் ஆகிறது எப்படி, ஃபேஸ்புக்கில் ப்ளேஸ் ஆகிறது எப்படின்னு நாங்களாக பார்த்து ரிசர்ச் பண்ணி நாங்களாக படிச்சுக்குவோம் சார். அப்புறம் எதுக்கு என்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும், அப்புறம் எதுக்கு என்ஜினியரிங் காலேஜ் நடத்தணும்? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி தான். இனிமேல் கிடைக்குமா என்றால் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன, படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஆல்ரெடி கம்பெனியில் எவரெல்லாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது திறமை உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போவெல்லாம் என்ஜினியரிங் 4 வருஷம் கிடையாது, 2 வருஷம் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஐஐடியாக இருந்தாலும் சரி, என்ஐடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லாஸ்ட் இயர் மட்டுமே ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை விட ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 210% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு 5 கம்பெனி ஆன் கேம்பஸ்க்கு வந்தால் 11 கம்பெனி ஆஃப் கேம்பஸ் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க போன வருஷம் ஸ்டேட்டஸ் படி. இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு எனக்கு தெரிந்து ஸ்கில் மட்டும்தான் நமக்கு தேவை என்பது உறுதியாகிவிடும். பேரண்ட்ஸ் வந்து தாம் பையன் படித்து நாலேஜபிளாக இருந்து பெரிய கம்பெனியில் போய் படித்து சம்பாதிக்கணுங்கிற விஷயமெல்லாம் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சில காலேஜோட பேரை சொன்னால், பரவாயில்லையே அந்த காலேஜில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்களாங்கிற பிராண்டுக்காக சொல்லியே கொடுக்காத சோ கால்டு பிராண்டட் இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு போய் பல லட்சங்களை கட்டி பையனும் படிக்கிறது இல்லை, காலேஜும் படிக்க வைக்கிறது இல்லை, கடைசி வரைக்கும் வேலையும் வாங்கிறது இல்லை. எந்த காலேஜில்டா படிச்சின்னு வந்து கேட்டால் அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா பெரிய சோக்கால்டு பிராண்டில் படித்து உங்கள் பையனுக்கு வேலை இல்லைன்னு வைங்களேன், அந்த காலேஜ் வேலை வாங்கி தரலன்னு நினைக்க மாட்டாங்க, உங்கள் பையன் படிக்கலன்னு தான் நினைப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நிறைய கல்லூரிகள் எனக்கு என்னமோ ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா, எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் என் காலேஜுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி தரணும், என்னை நம்பி உள்ளுக்குள்ளே வந்தவங்க வெளியே போகிறப்போ ஒரு தனித்திறமையோட, ஒரு வேலையோட, அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு அவங்க போனால் மட்டும்தான் நான் வைத்திருக்கக்கூடிய காலேஜுக்கு மதிப்பு உயரும் என்று நினைத்து கொண்டு வெகு தீவிரமாக ஒர்க் பண்ணக்கூடிய கல்லூரிகள் 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 இருந்ததுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 மாறிச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 மாறிச்சு. இப்போது பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் பையன் காலேஜுக்குள்ளே வருவாங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட சில கல்லூரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுமார் ஒரு 25 கல்லூரிகள் இப்போ தான் முழிச்சிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது தெரியுங்களா? 438 காலேஜ் இருக்குது. போன வருஷத்து டேட்டா படி இந்த வருஷம் எத்தனை காலேஜ் உள்ளே வரும் அல்லது எத்தனை காலேஜ் மூடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதை தெளிவாக கேட்டுக்கோங்க. இதில் நீங்கள்லாம் எந்த காலேஜெல்லாம் பயங்கர பிராண்டட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல அந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற காலமை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வந்து 2024-25 பிளேஸ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறாங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். அதுபோல் 1-2 கல்லூரிகள் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அப்டேட் பண்ணியிருக்கிறதுல கூட ஒரு குளறுபடி என்ன தெரியுங்களா, என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தால் தானே பையன் காலேஜுக்குள்ளே வருவான். அந்த அப்டேட் பண்ணியிருக்கிறதே பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அப்டேட் பண்ணியிருக்கிறதுல இங்கே பாருங்களேன், 50 LPA அண்ட் அபவ், அதாவது 2023 50 லட்சம் வாங்கிக்கிட்டு அவனுடைய திறமையில் வெளியே போன ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு ஹையஸ்ட் சேலரின்னு வருஷம் அதே ஸ்டூடெண்ட்டை காமிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. சார் அவன் 2022 போயிட்டான், 2026க்கு ஹையஸ்ட் சேலரி எவ்வளோன்னு சொல்லுங்கன்னா, எங்கள் காலேஜோட ஹையஸ்ட் சேலரி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கான கம்பெனிஸ் இப்போ வருதா? அதுக்கு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் காலேஜ் நல்லாயிருக்கும், இன்றைக்கி நல்லா இருக்காதுல்ல. அப்போ இன்னத்த சேலரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறத இந்த ஹையஸ்ட் சேலரி உட்பட காலேஜில் போய் நீங்கள் தீர விசாரிக்கணும். ஒன்றும் இல்லை,
காலேஜில் போய் அட்மிஷன் வாங்குங்க, காலேஜில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட போய் அப்புறம் உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹையஸ்ட் சேலரி 50 லட்சம்னு சொல்கிறாங்களே உண்மையா, எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கினாங்கன்னு ஜஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்டை கேட்டிங்கன்னாவே நீட்டாக காலேஜை பற்றி கிழிச்சு தொங்கிட்டு போயிடுவான். அப்போது இந்த மேனிப்புலேஷன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னா 20 LPA வர்றப்ப தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன சார் 20 LPA வர்றப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கியவர்கள் அப்படிங்கிறது ஈவன் 40-50 ஆடட் தானே, ஏன்னா 20 lakhs அண்ட் அபவுக்கு இது ரெண்டு ஆட் பண்ணுறதுல தப்பெல்லாம் கிடையாதுங்க. இதில் என்னென்னா 50 lakhsக்கு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டு கம்பெனியை சில காலேஜஸ் அப்டேட் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக. ஏன்னா சில கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துகிட்டு போகணுன்னு வெளியே சொல்லாதீங்கன்னு இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த காலேஜஸை ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் நம்மக்கிட்ட 1-to-1 செஷனுக்கு வந்திருந்த ஒரு பெரிய கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படி தான், சார் நாங்கள் காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம், பட் ஆனால் எத்தனை பேர்த்த எடுத்தோம், எப்போ நாங்கள் வந்தோம், எங்கள் கம்பெனி பேரை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது, உங்களுடைய மார்க்கெட்டிங்காக எங்கள் கம்பெனியை நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுனால அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் நேமு அதை போட்டு அந்த காலேஜில் வெளியே பெருசாக பேனர் வச்சுருக்கிறாங்களான்னு பாருங்கள். அந்த வச்சுருக்கக்கூடிய பேனர் 2026 ஸ்டூடெண்ட்டான்னு பாருங்கள். அங்கே போய் சார் எத்தனை விஷயத்துக்கு ஒரு சாரி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் பார்க்குறீங்க, ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சரை வாங்குறதுக்கு 10 கடை ஏறி இறங்குறீங்க. நம்ம பையனுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜுக்குள்ளே போனால் நடந்து போகிற வழியில் இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பையன் 2026 பாஸ்ட் அவுட் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதில் அட்லீஸ்ட் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு உண்மைதானான்னு கேளுங்க. லைட்டாக சிரிச்சாண்டாவே அது ஏதோ பொய் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் ஸ்டூடெண்ட் கேட்டு அது பொய்ன்னு சொன்னாங்களே உண்மையான்னு திருப்பி 2வது ஸ்டூடெண்ட்டு கேளுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சில டாப் காலேஜில் 2022 பிளேஸ்மெண்ட் அப்டேட் பண்ணதோட சரி, 2023, 24, 25 பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய வெப்சைட்லேயே கிடையாதுங்க. 2022 வரைக்கும் அருமையாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சில காலேஜ் 24 வரைக்கும் இருக்குது. 25 பிளேஸ்மெண்ட் குறைஞ்சி போச்சு இல்லை, போட மாட்டாங்க. இப்படி வந்து இதை அப்டேட் பண்ண வேண்டியது யார்? ஒன்றா மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணணும், அல்லது மேனேஜ்மெண்ட் வந்து பிரின்சிபலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பிரின்சிபல் பார்க்கணும், இல்லை பிரின்சிபலுக்கு இந்த வேலை கிடையாதுன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பார்க்கணும். 3 பேர் பார்க்கறது கிடையாது. 2024 பிளேஸ்மெண்ட்ஸோடு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். நேரில் போய் சார் உங்கள் பிளேஸ்மெண்ட் சொல்லுங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா பணத்தை கட்டு, இல்லைன்னா வெளியே போகணும், பணத்தை கட்டாதீங்க வெளியே வந்துடுங்க, நோ நீட், உங்களை மேனிப்புலேட் பண்ணுறான். நல்லா கேட்டுக்கோங்க. 20 லட்சத்துக்கு மேலே சார் நாங்கள் வந்து ஒரு 35 பேர்த்த பிளேஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா 20 lakhs அண்ட் அபவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அதை பேனரில் அவங்க காலேஜில் வெளியே வச்சுருக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா கம்பல்சரியாக வெப்சைட்டில் சும்மா மொட்டையாக பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டு இஷ்டத்துக்கு போட வேண்டியது. 20 லட்சத்துக்கு மேலே 150 பேர், 10 லட்சத்துக்கு மேலே 270 பேர் இஷ்டத்துக்கு போட வேண்டியது. யார் போய் கேட்டுக்கிட்டா இருக்கிறா? இந்த இடத்துல நல்லா கேட்டுக்கோங்க. வெறுமனே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டப்பா போட்டிருந்தா அந்த இடத்துல அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பது போல் இல்லை என்று தான் அர்த்தம். அது எவ்வளோ பெரிய காலேஜாக இருந்தாலும் சரி. இதை விட இப்போ கொடுமை என்னென்னா 10 lakhs அண்ட் அபவ்னு கேட்டால் ஒரு காலேஜ் எனக்கு 217 பேர் அனுப்புனாங்க. சரி, 217 பேர் இப்போரா 10 lakhs அண்ட் அபவ் பிளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தானே அதிக கம்பெனிஸ் வருது. கூப்பிட்டு கேட்டால் சார் நீங்கள் வேறு சார், எல்லாம் பொய் சார், 4 வருஷத்து டேட்டாவை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க போலங்க சார், நம்பிடாதீங்கன்னு ஒத்த வரியில் சொல்கிறான். ஒருத்தன் கிடையாது, 6 பேர். அப்போது இந்த இடத்துல மேனிப்புலேட்டட் டேட்டா, அதுவும் 20 lakhs 10 lakhsன்னு இஷ்டத்துக்கு பொய் விடக்கூடிய கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் சோ கால்டு பிராண்டட் காலேஜஸ். நீங்கள் சொல்லுவீங்கல்ல சார் இது பிராண்டட் காலேஜ் தானே, பிராண்டட் காலேஜில் 3வது வருஷம் பையன் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான், கோடிங் சொல்லி கொடுக்கறது இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு எம்பாய்டட் சொல்லி கொடுக்கறது இல்லை. என்னத்த டாப் காலேஜ், என்ன பிராண்டு? ஐஐடியிலேயே 85% மேலே பிளேஸ்மெண்ட் போக மாட்டேங்குது. ஐஐடி மெட்ராஸ் தானே ரேங்க் நம்பர் 1. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி பூரா அங்கே படிக்கிற அத்தனை பேர்த்து எடுத்துக்கணும்ல, ஏன் 15% ஸ்டூடெண்ட்டு விட்டான்?
இப்போவெல்லாம் பிராண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்கில்லு தான். நீ பிராண்டட் காலேஜில் படிக்கிறேங்கிறதுனால உன்னை நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போய் என்னுடைய கம்பெனியோடைய பிராண்டை நான் இழக்கவா முடியும்? அதில் இப்போ தெளிவாயிட்டாங்க கம்பெனிஸ் எல்லாம். ஏன்னா இப்போவெல்லாம் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா ஓப்பனாக ஒரு மீடியோக்கர் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜோடைய ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, சார் பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கலினாலும் நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பொங்கல் விழா, அந்த விழா, நியூ இயர் விழா, பயங்கர கல்ச்சுரல்ஸு, நடிகர் நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து நல்லா கொண்டாட்டம் பண்ணணும்னா பிளேஸ்மெண்ட்டை ஒருத்தனும் பார்க்குறது இல்லை சார். நல்லா ஜாலியாக காலேஜில் விட்றாங்களான்னு இன்ஸ்டாகிராம் யுகத்தில் அதான் பார்க்குறான்னு சொல்லி பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டு கூத்தடிக்க வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு, பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டு கல்ச்சுரல்ஸை படத்தை காமிச்சிக்கிட்டு பசங்களை ஏமாற்றிக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்பரை போட்டுக்கிட்டு வெப்சைட்டில் கூட பிளேஸ்மெண்ட் டேட்டாவை அப்டேட் பண்ண முடியாத என்ன பிராண்டட் காலேஜ்? அந்த காலேஜுக்கு தானே நீங்கள் போக போகிறீங்க. ரெண்டாவது, இப்போது ஏஐசிடி கடைசி 3 வருஷமாக என்ன சொல்லிட்டான், எவ்வளவு இன்டேக் ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம், நாங்கள் ஏற்றிக்கிறோம். டீச்சரு சரி, டீச்சரு கூட அதையும் கணக்கு காமிச்சுக்கான்னு வைங்க. 1000 பேர் படிக்க வேண்டிய இடத்துல திடீர்னு 2500 பேர்த்து இன்டேக் ஏற்றுனா மிச்சம் 1500 பேர்த்துக்கு எப்படி 3 மாதத்தில் கிளாஸ் ரூம் கட்டுறது, ஹாஸ்டல்ஸ் கட்டுறது, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கட்டுறது, லேபை கட்டுறது? நாங்கள் அதனால் இப்போ என்ன பண்ணோம் தெரியுங்களா, டபுள் ஷிஃப்ட். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் டபுள் ஷிஃப்ட் இருந்தது. காலையில் 8 மணிக்கு வந்தால் 1 மணிக்கு போகலாம், மதியானம் 1 மணிக்கு வந்தால் ஈவினிங் 5 மணிக்கு போகலாம்னு 5 மணி நேரம் கிளாஸ் இருந்தது. நாங்கள் கல்ச்சுரல்ஸ் நடத்திடுவோம், we will conduct கல்ச்சுரல்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறக்கடிக்கணும்ல, எல்லாத்தையும் மழுங்கடிச்சு கல்ச்சுரல்ஸ் நல்லா குதிச்சிங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நாங்கள் டபுள் ஷிஃப்ட் நடத்துவோம், காலையில் ஒரு ஷிஃப்ட், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட். ஏமாந்தா இன்னும் இன்டேக் ஏற்றி 3 ஷிஃப்ட் நடத்துவோம். நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வரணும், அதே பணத்தை கட்டணும், பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு ஓப்பனாக காமிக்க மாட்டோம். வெப்சைட்டுக்குள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் அல்ஃபபெட்டாக இருக்கும், லைனாக ABCDEFன்னு Z வரைக்கும் அடுக்கியிருப்பான். கம்பெனி நேம் அடிக்க வச்சுருப்பான். உன் காலேஜுக்குள்ளே வரக்கூடிய கம்பெனி என்னன்னு சொல்லுங்கள். கம்பெனிக்கு என்ன ABCDக்கா பஞ்சம்? அதை பார்த்துக்கிட்டு என் காலேஜ்லேயும் நிறைய கம்பெனி வருதுன்னு பாவம் நம்மளுடைய 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் பணக்கார அப்பா அம்மாக்களை குறி வச்சு சோகால்டு பிராண்டட் இன்ஸ்டியூஷன்லாம் காசை கறக்குறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கறது இல்லையே. டீச்சர் இருப்பாங்க, ஆனால் நல்லா நடத்துவாங்களா தெரியாது. அதனால் வெளியே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து எடு சார், எனக்கு புரியல சார் அப்படின்னு போய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஹெச்ஓடிஸ் கிட்ட போய் யூடியூபை பாருப்பாங்க. யூடியூபை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்கு பணம் கட்டணும் காலேஜுக்கு? அப்போது இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தான் சோகால்டு பிராண்டட் காலேஜ் தானே முக்கியம், போங்க அந்த பிராண்டட் காலேஜில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஒன்று வேண்டாம், உட்காந்த இடத்துல அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் பிளேஸ்மெண்ட் காலத்தை ஓப்பன் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே எந்த காலேஜ் உருப்படியாக வேலை பார்க்குறாங்க, எந்த காலேஜ் ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். சிம்பிள், அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், பிராண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு யார் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்துகிறாங்களோ, நல்ல டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு மோட்டிவேட்டடாக காலேஜ் ரன் பண்ணுறாங்களோ, அதை விட படித்து முடித்து வெளியே போகிறப்ப என் பையனுக்கு நல்ல சம்பளமோ நல்ல வாழ்க்கையோ கிடைக்க வேண்டும் என்று உழைக்கிறாங்களோ அவங்க தாங்க சார் பிராண்டட் காலேஜ். அந்த மாதிரி கல்லூரிகள் தேடி பார்த்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒரே வழி தான், விசிட் த காலேஜ் இன் பர்சன். அவ்வளோதான், நேரில் போங்க. NIRF ரேங்கிங்கை காமிச்சு ஏமாற்றுவாங்க. NIRF ரேங்கிங்கு வேண்டாம், NAC ரேங்கிங்கு வேண்டாம், NBA ரேங்கிங்கு வேண்டாம், ஒரு ரேங்கிங் வேண்டாம். பசங்க போடுற ரேங்கிங் தான் த பெஸ்ட் ரேங்கிங். NIRFல 100வது ரேங்கில் இருக்கக்கூடிய காலேஜுக்கும் 250வது ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. 4 மார்க் 5 மார்க் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவன் ஏதோ பயங்கரமாக பண்ணுறான், இவன் கீழே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அதில் நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்கும். ஏதோ ஒன்றை எடுத்து அங்கேயும் இங்கேயும் மேனிப்புலேட் பண்ணிக்கி இது போட்டால் டபக்கு நம்மளுக்கு ரேங்கிங் வந்துடும். கூட NIRF ரேங்கிங் கூட சும்மா வாங்கலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம NIRF ரேங்கிங்கை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு என்ன ப்ராப்ளம்ங்கிறத NIRF ரேங்கிங்கை பெருசாக நம்பாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். நோ NIRF, நோ NAC, நோ NBA. ஏன் தெரியுங்களா? வாத்தியாரே இல்லாத ஒரு காலேஜ் NACல A++. வாத்தியார் நல்லா நடத்தி நல்லா பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ் வந்து NACல வெறும் A கிரேடு. அப்போது எதை நம்புவீங்க? பசங்க தான்
ரியல் ரேங்கர்ஸு. அங்கே படிக்கக்கூடிய பசங்ககிட்ட போய் கேளுங்க. நம்ம வாழ்க்கை சார், ஒவ்வொரு பையனுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு சந்ததி இருக்குது. அதை யாரும் ஏமாத்துறதுக்கு விடாதீங்க. பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கலன்னா அந்த காலேஜை நேரில் போய் பார்த்து பிளேஸ்மெண்ட்டை காமிங்கன்னு சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட்டை காமிக்க முடியாதுன்னா நானும் உங்கள் காலேஜில் சேர முடியாதுன்னு வெளியே வாங்க சார். ஓப்பனாக என் காலேஜ் இவ்வளோ தான் பிளேஸ்மெண்ட்ஸு, நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள், ஃபாரின் லாங்குவேஜ் நடத்துகிறேன், நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிறேன்னு சொல்லக்கூடிய காலேஜை கூட நம்பிடலாம். நான் பிராண்டட் நேமு, நீ இல்லைன்னா அடுத்த பின்னாடி என் காலேஜில் உழுகுவான்னு நினச்சிக்கிட்டு பாடம் நடத்தாமல் இருக்கக்கூடிய கல்லூரியை போய் சேர்ந்து ஏமாந்து விடாதீர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா படித்தது அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் ஏரோநாட்டிக்கல் படித்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போய் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அங்கே படித்தாருங்கிறதுக்காக நம்மளும் அங்கேயே போய் படிக்கணும். அதே போல் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே இருக்குமாங்கிறது நீங்கள் போய் பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். எங்கள் அண்ணன் படித்து அங்கே பெரிய ஆளானா, எங்களுடைய தாத்தா படித்து பெரிய ஆளானார், எங்கள் மாமா படித்து பெரிய, நீ படித்தா பெரிய ஆளாக முடியுமா? அதுக்கு காலேஜ் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த காலத்தில் அந்த காலேஜ் பயங்கர பிராண்டட் நேம், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நோ பிராண்ட், நத்திங். ஏமாந்தீங்கன்னா த லாஸ் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் வீடியோ டு ஆல் யுவர் engineering aspirant friends ஸோ தட் அவர்களுக்கு முதல்ல காலேஜை நேரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமாச்சும் உருவாகும். உட்காந்த இடத்துலையே அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமும் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி நான் போட்ட கான்டென்ட்டை ஒருத்தர் ஃபோன் பண்ணி அதையே என்கிட்ட திருப்பியும் கேட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டது தானே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் முன்னாடி நிற்கும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். மிஸ் பண்ணினீங்கன்னா ஒரு வீடியோ கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் என்று நான் நினைக்கிறேன். ஸோ சரியான முறையில் ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கான இன்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இது போன்று மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நல்ல காலேஜில் போய் படிங்க. ஸோ தட் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சோகால்டு பிராண்டட் காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே சுத்தமாக இல்லாமல் 4வது வருஷம் முடிக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லாத காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்கள் குடும்பம் மேலே உயருமே தவிர நாம் அப்படியே தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பி அலர்ட், ரைட்? ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.